என்னை காக்கும் தேவன் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சியை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உங்கள் சிறகுகளே நிழலில் மகிழச் செய்தே, உங்கள் சிறகுகளே நிழலில் மகிழச் செய்தே, துணையாளரே, துணைக்கு பாத்திரரே, துணையாளரே, என் துணையாளரே, துணைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் பலவீன நேரங்களில் உங்கள் திருவை தந்தீரையா, சுராஜா எங்கள் ராணி, எதற்கு பயம் இல்லையே, சுராஜா எங்கள் ராணி, எதற்கு பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அந்த நீர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, நீர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளே என்னையே குறித்திடுவே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எபிரேயர் 10:29 தேவகுமாரனை தங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். எபிரேய சபை, ஆவிக்குரிய சபை பவுல் எழுதுறார். இதனுடைய அர்த்தம் என்ன? எபிரேயர் 10:29 படிச்சிருக்கீங்களா? வேற யாருன்னா பாஸ்டுக்கு வேலை கொடுக்காதீங்க, விசுவாசிங்க உற்சாகமா எடுத்து படிங்க. பெண் குரல் கொஞ்சம் துணி கட்டும் படிங்க. யாருன்னா ஈப்ரூஸ், தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு இருக்கிறான், கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான். நிருபங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டவை. இந்த வாசனை எவ்வளவு டேஞ்சரஸ். என்ன அர்த்தம் தெரியுங்களா? பின்மாற்றம். எல்லாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல துள்ளுவாங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தீர்க்க தரிசனம், பைபிள படிப்பாங்க, ராத்திரி எல்லாம் ஜபம் எல்லாம் உண்டு. போக 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 உலகத்தின் சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் கொடுக்கிறாரு ஆண்டவர். நம்மளை நம்பி கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க, எளியோருக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க.
இன்னும் எவ்வளவோ இருக்குது. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மேற்கொண்டு பார்த்துக்க போறாரு கர்த்தருடைய ஊழியத்துல. மனசே வராது. அதுவும் சேர்த்து வச்சுக்கிட்டு தேவகுமாரனை மதிக்காமல், தன்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை துதிக்காமல், தொடர்ந்து ஆரம்பத்திலே செய்து கொண்டு கிடந்த, நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்து கொண்டு கிடந்த அத்தனை பாவங்களையும் திரும்ப செய்கிறவன் தேவகுமாரனாகிய இயேசுவை மீண்டும் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான். மீண்டும் அவன் இயேசுவை சிலுவையில அறைகிறான். ஒரு தடவை இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது போதாதா? திரும்ப திரும்ப நம்முடைய கெட்ட சுபாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறது. சிலுவையில் அறைகிறது. பாருங்க, பிலாத்து எவ்வளோ ட்ரை பண்றாரு இயேசுவை விடுதலையாக்க. நீங்க ஒண்ணு குறிச்சுங்க, யோவான் 18:29 பிலாத்து அரண்மனையை விட்டு வெளியே வர்றான். 33 உள்ளே போறான். 38 மறுபடியும் வெளியே வர்றான். யோவான் 19:18 மறுபடியும் உள்ள போறான். இப்படி 8 முறை உள்ளே போனான், வெளியே வந்தான், உள்ளே போனான், வெளியே வந்தான். எப்படி இருக்கு அவன் நிலைமை பாருங்க. சிலுவையில் மரிக்க போகிற இயேசு சமாதானம். அவர் முகத்தை பார்த்தாவே அப்படி சமாதானம். ஒரு ஆபத்தும் தமக்கு வரப்போகுதுன்ற எண்ணமே இல்லாம, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவையில் அறைய போறாங்க அவரை. ஆனா அவ்வளவு நிம்மதியா நிக்கிறார். நியாய தீர்ப்புக்கு முன்னாடி அந்த பிலாத்து அரண்மனையில் அவ்வளவு அழகா நிம்மதியா நிக்கிறார். ஆனா ஒரு ரோம சக்கரவர்த்தி தடுமாறுறாரு. காலெல்லாம் ஆடுது, நிக்க முடியல, உட்கார முடியல. உள்ள போறான், வெளியே வர்றான், உள்ள போறான், வெளியே வர்றான். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது நான் தான் கண்டுபிடிச்சேன். இயேசு கிறிஸ்துவ கூட கடைசியில உள்ள இருந்து வெளியே கூட்டு வந்துட்டான். அவனுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. மனைவி கிட்ட இருந்த லெட்டர் வருது, இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை மரண தண்டனை வேண்டாம் அத்தான். அத கூட கண்டுக்கல. என்ன அதான் இப்ப பார்க்க போறோம். எதுக்காக இவ்வளோ இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது என்கிற ஆதாரங்கள் இருந்தும் எதுக்கு, எப்படி அவர் சிலுவை மரணத்துக்கு? பைபிள்ல இருக்குது, நம் பாவங்களுக்காக, நம் நோய்களுக்காக, நம் அக்கிரமங்களை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். ரைட்டு, இது பிப்ளிக்கல் ஆவிக்குரிய அர்த்தம். அதான் இங்க வந்து உட்காந்துக்கிறோம். இயேசு பட்ட பாடுகள் இல்லைன்னா மேல சிலுவை அடையாளம் வைப்போமா? வைக்க மாட்டோம். இயேசு சிலுவையில் அறையப்படாவிட்டால் ரட்சிப்பு, அவர் பரிசுத்த ரத்தம், கழுவப்படுறோம், அது ஓகே. ஆனா மறுபக்கம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதனுடைய மறுபக்கம் மனிதர்களின் சுபாவங்கள் என்ன? அது என்கிட்ட இப்ப இருக்குதா? அப்படி இருந்தா நான் மறுபடியும் இயேசு சிலுவையில் அறையணும். என்ன அர்த்தம்? இன்னைக்கு ரிசல்ட்டோட போலாம். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. பாஸா ஃபெயிலா, இல்ல 50 மார்க்கா, இல்ல 25? உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கும். யோவான் 19:12 பிலாத்துவின் சுயநலம் இயேசுவை சிலுவையில் அறைய வைத்தது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவங்க சொல்றாங்க, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, பல காரணங்களை பிலாத்து சொல்றாரு இயேசு விடுதலையாக்க. ஒத்துக்கவே இல்லை ஜனங்க. கடைசியில என்ன சொல்லி தெரியுமா? அவன் மனசு மாறிச்சு. நீர் இயேசுவை விடுதலை பண்ணிவிட்டால் உமக்கு இருக்கிற இந்த ராஜ பதவி பறி போயிடும். உன் கதை க்ளோஸ். வீதியில தான் நீ நிக்கணும் ராஜா. இப்போ பாரத பிரதமரா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. தமிழக முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அவர் முதலமைச்சரா இல்லைன்னா சாதாரண வீட்டு மனிதர், அவ்வளவுதான். அதுபோல பிலாத்துவுக்கு எப்படி பயம் உண்டாக்கிட்டாங்க? நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. நீ இயேசுவை விடுதலை பண்ணினால் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. அப்ப உனக்கு தலைவர் யாரு? ராயன். உன் சம்பளம் கட்டு, உன் வேலை போயிடும் சொன்ன பிறகு பிலாத்து பயந்துட்டான். அதுக்கு பேர் தான் சுயநலம். சொல்லுங்க எல்லாரும், சுயநலம். செல்ஃபிஷ் ஜெயிண்ட். இது நமக்குள்ள இருக்குமானால் இயேசுவை நம்ம சிலுவையில் அறையணும்.